நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்ந்த ஒரு அழகான காடு. அங்கே எல்லாரும் மனம் நிறைந்த சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த உயிரினங்களுக்குள்ளேயே ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்த ஒரு குட்டி எறும்பு இருந்துச்சு. அதுதான் நம்ம நீனா. முழு எறும்பு கூட்டத்திலேயே நீனா தான் அதிக புத்திசாலி, கடமையை பொறுப்பா செய்யக்கூடிய ஒரு எறும்பு. ஆனா ஒரு நாள் திடீர்னு அவளோட எண்ணங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அவளோட வாழ்க்கையில பல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அழகான ஒரு மயிலை பார்த்து, ஐயோ இவன் எவ்வளோ அழகா இருக்கான், நானும் இவனை மாதிரி அழகா இருந்திருந்தா என்னையும் எல்லாரும் ரசிச்சிருப்பாங்களான்னு நீனா யோசிக்க ஆரம்பிச்சா. அப்போ திடீர்னு வானத்துல பறந்து போற வண்ணத்து பூச்சியை பார்த்து, எனக்கும் இப்படி ரெக்கைகள் இருந்திருந்தா நானும் சந்தோஷமா பறந்திருப்பேன்லன்னு மனசுக்குள்ள ஏக்கம் வளர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பொறாம அவளோட மனசுக்குள்ள புகுந்து அவளோட சந்தோஷத்தை மெதுவா பறிச்சிடுச்சு. அந்த நேரத்துல தான் அந்த காட்டுல பயங்கரமான புயல் மழை வர ஆரம்பிச்சது. காட்டுல இருந்த நிறைய உயிரினங்கள் அந்த புயல்ல கஷ்டப்பட்டாங்க, உதவி தேடி தவிச்சாங்க. ஆனா நிலத்தடியில் இருந்த எறும்பு கூட்டம் மட்டும் முழுக்க முழுக்க பாதுகாப்பா இருந்துச்சு. அப்போதான் நீனாவுக்கு புரிஞ்சது, என்னோட உண்மையான பலம் நான் யாருன்றதுல இல்ல, நான் என்ன செய்ய முடியும்னு தான் இருக்குதுன்னு. உடனே நீனா எறும்பு கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நம்மால முடிஞ்ச உதவிய மற்ற உயிரினங்களுக்கு செய்யணும்னு பேசினான். நீனாவை பின்தொடர்ந்து எல்லா எறும்புகளும் ஒன்னா அணிவகுத்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ பெரிய காட்டுல இந்த சின்ன சின்ன இதயங்கள் ஒன்னா சேர்ந்ததால எவ்வளவோ பெரிய உதவிகள் நடந்துச்சு. அழகான மயில் கூட உண்மையான அன்புக்கு தலை வணங்குச்சு. அந்த நிமிஷத்துல தான் முதன்முறையா நீனா தன்னை நினைச்சு பெருமையா உணர்ந்தா. அப்போதுதான் அவளுக்கு முழுசா புரிஞ்சுது, உண்மையான அழகு உருவத்துல இல்ல, அன்பில தான் இருக்கு.